வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நான் ஒரு டெக் வாங்கியிருக்கேங்க புதுசா. ஸோ இது வந்து ஒரு நியூ டெக், ஃப்யூச்சர் ஹையர் செல்ஃப் ஓரக்கிள் டெக். ஸோ இந்த டெக் மூலிமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஜேர்னி, லைஃப் பர்பஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப், உங்களுடைய ஹையர் செல்ஃப் வந்து என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ரீடிங். ஸோ இது வந்து இந்த கார்ட்ஸ், இந்த டெக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதோடைய மெசேஜஸும் ரொம்ப நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய லைஃப் ஜேர்னி பற்றி, பர்பஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த ரீடிங் பார்க்குற மூலியமாக சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி போனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் இருக்குது, இல்லை இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு சுமூகமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதா இருக்கலாம். ஸோ அது பற்றி அது ரிலேட்டட் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பாயில் வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த கலர் மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ டார்க் ப்ளூ அண்ட் டார்க் பிங்க். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எந்த பயல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இல்லை எது வந்து உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயில் போயிடலாம். ஃபஸ்ட் பாயில் இந்த டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய மெசேஜஸ் 3 மெசேஜஸ் என்ன இருக்குது, உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் மெசேஜ், யூ ஆர் நெவர் லாஸ்ட் பட் ஓன்லி ஃபர்கிங் எ பாத் டு நியூ வேர்ல்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சன் வந்து ஒரு ரோடு லாஸ்ட் வரைக்கும் போயிடுறாங்க. பட் அது வந்து எண்ட் ஆயிடுது அந்த ரோடு. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து சூஸ் பண்ணாமல் அங்கேயே லாஸ்ட்டில் எண்ட்லேயே நிற்கிறாங்க. ஸோ இதில் வந்து மீனிங் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து வர வேண்டி இருக்கும். சில நியூ ரோட்ஸ் அப்படின்றது வேணும். நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில், நியூ வேர்ல்டு அப்படின்றது நீங்கள் போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் மறந்து மன்னித்து கடந்து வர வேண்டி இருக்கும். ஸோ அதற்குரிய ஒரு என்ன சொல்கிறது, உறுதி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனசில் வந்து ஒரு தைரியம், உறுதி, ஒரு வைராகியம் அப்படின்றது இங்கே வரணும். அப்படி வரும்போது தான் உங்களால் சில விஷயங்கள் கடந்து வர முடியும். ஸோ சில நியூ வேர்ல்டுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறனால நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து தோத்துட்டோமா, இல்லை வந்து நம்ம வந்து நம்மளே இழந்துட்டோமா, இல்லை வந்து ஏதோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமா, சம்திங் அந்த ரிலேட்டட் அந்த வைப் தான் இங்கே வருது. ஸோ அப்படி கிடையாது. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேர்னிங் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து கிடச்சிருக்கலாம். ஸோ அது தொழிலில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ஃபேமிலி சைடில், ரிலேட்டிவ் சைடில் ஏதோ ஒரு விஷயம். ஸோ பட் அதை வந்து நீங்கள் அதுலேயே இருக்கும்போது அந்த பாஸ்டில் இருந்து உங்களால் வெளியே வர முடியாது. சில நியூ பாத்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மூலயமா தான் சில விஷயங்கள், அது நீங்கள் லாஸ்ட் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் லாஸ்ட் வந்திருந்தாலும் ஸோ சில விஷயங்கள் நீங்கள் நியூவாக என்ட்ரி பண்ணால் அதை தாண்டி அது என்ன சொல்கிறது, வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீனிங் வருது. ஸோ அப்போ தான் அந்த நியூ வேர்ல்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதற்குரிய ஒரு நியூவாக சாப்டர் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு மீனிங் வருது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். லுக் ஃபார் த சைன்ஸ் தட் வில் கைட் யூ டு த டெஸ்டினி யூ ஹாவ் நோன் ஆல் அலாங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே ஒரு மீன் தான் உங்களுக்கு வருது. ஏன்னா இங்கேயும் ரோடு வந்திருக்கு. இங்கே மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய சயின்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிட்டு இருக்குது, கைடிங் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்டினியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்குரிய ஒரு டெஸ்டினி அப்படின்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி மேபி உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு டெஸ்டினி எது அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவர் இல்லை அப்படின்றது கூட உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கடந்து வரணும் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்,
தெரிஞ்சிருக்கும். எப்படி நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான். எங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டெஸ்டினி எங்கே இருக்குது அப்படின்றத வந்து யோசிங்க. இதுதான் உங்களுடைய பர்பஸ். உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய டெஸ்டினி எங்கே இருக்குது, உங்களுடைய டிசைர் எங்கே இருக்குது, உங்களுடைய ட்ரூ செல்ஃப் எங்கே இருக்குது, அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ தேர்ட் கார்டு என்ன வருது அப்படின்றது பார்த்துடலாம். சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டு பி ஸ்ட்ராங்கர் தேன் யுவர் சேலஞ்சஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி வந்திருக்குன்னா ஒரு போட். ஸோ அது எப்படி இருக்குது, ஒரு புயலில் மாட்டியிருக்கு அப்படின்னு மாதிரி இங்கே இருக்குது. ஒரு புயலில் ஒரு ஸ்டார்மில். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் தானே. ஸோ அதை கடந்து நீங்கள் அந்த அந்த சுச்சுவேஷனே நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ம் இருந்தாலும் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறைய ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கராக இருங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சேலஞ்சுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நான் ஜெயிப்பேன், இல்லை அதில் வந்து நான் வந்து முன்னேறுவேன், நான் வந்து கண்டிப்பாக நான் நினச்ச ப்ளேஸ் வந்து அடைவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிக்கணும். அந்த சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்காக நான் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். என்ன வருது ஃபைனலாக ஒரு கார்டு. கண்டினியூ டு மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஓப்பன் டோர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சாய்ஸஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ, எது வந்து லைஃப் வந்து க்ரியேட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினி கொடுக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஆப்ஷன் எடுங்க. ஸோ ரொம்ப நல்ல கார்ட்ஸ் வந்திருக்குங்க. மேபி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம், சிலருக்கு டவுட் இருக்கலாம், சிலருக்கு வந்து சேலஞ்சஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுடைய சேலஞ்சஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி சில விஷயங்களை கடந்து வாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சயின்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிகிட்ருக்கும். ஸோ ஃபைனல் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும், எது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ, எந்த டோர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும் வேலண்ட்ரியாக அது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த அந்த லைஃப் பாத் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்டு வந்திருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 3 கார்ட்ஸ். என்ன மெசேஜ் வருது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் ஹையர் செல்ஃப், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ், your success is closer than you imagine, so just keep going அப்படின்றது வந்துருக்கு. your success is closer than you imagine, so just keep going அப்படின்றது வந்துருக்கு. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் அது என்ன சொல்கிறது, நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, இதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்களோ அது வந்து எடுத்துகிட்டு இருங்க. அது கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுடைய சக்ஸஸ் இஸ் நியர் அப்படின்ற மாதிரி தாங்க. செகண்ட் கார்டு என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். யூ ஆர் நெவர் லாஸ்ட் பட் ஒன்லி ஃபர்கிங் எ பாத் டு நியூ வேர்ல்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த கார்டு வந்து ஃபஸ்ட் பைலுக்கும் வந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கலாங்க. அது வந்து பர்சன், ரிலேட்டிவ்ஸ், இல்லை வந்து ஒர்க்கில் ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து நீங்கள் எண்ட் வந்திருப்பீங்க. அதில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் தொலைச்சிருப்பீங்க. உங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு பெருசாக அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இருந்திருக்காது, ஃபேவராக இருந்திருக்காது. பட் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் நியூவாக தேர்ந்தெடுக்க வேண்டிய சமயம் அப்படின்ற மாதிரி தாங்க வருது. சில ரூட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்காக காத்திருக்கு, அதிலிருந்து நீங்கள் கடந்து வரணும். சில நியூ சாப்டர் அப்படின்றது அதில் இருக்குது, உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. ஈவன் தோ இந்த ரோட் அப்படின்றது வந்து எண்டில் வந்திருக்கும் அப்படின்றதான் இங்கே மீனிங். லாஸ்ட்டில் வந்திருக்கும், லாஸ்ட் ஸ்டேஜில் வந்திருக்கும். பட் ஆனால் அதை கடந்து வரும்போது தான் இந்த ரோட் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி ரிலேட் ஆகுதோ, ஏன்னா இங்கே வந்து ஏஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கே வந்து எப்படி அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கடந்து வர்றீங்க, எப்படி நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் ஃபேமராக ஒரு நியூ அதில் அமைச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ இது வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஓகே,
ஸோ தேர்ட் கார்டு என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுக்கு. when you rise to the challenge it rises to meet you அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸோ இந்த கார்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. when you rise to the challenge it rises to meet you அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிலர் இருக்கலாங்க, சிலர் வந்து ஒரு ஃபியர் இருக்கலாம் மனசில், அது வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லை பயம் இருக்கலாம். ஏன்னா அதனால தான் ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு அந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அது போகிறதுக்கு இல்லை அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அந்த முயற்சிகளுக்கு பயப்படுறீங்க. சிலருக்கு அது வந்து ஒரு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுதான் எங்கள் மீனிங். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களை மீட் பண்ணும், அந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு மீட் பண்ணி அது வந்து எங்கே கொண்டு போகும்னா அது சக்ஸஸில் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி எங்கள் மீன் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு அப்படின்றது எனக்கு தோணுது, என்ன வரும் அப்படின்றது பார்க்கலாம். there is a way if you are willing to change the way you see it அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, there is a way if you are willing to change the way you see it. ஸோ கிட்டத்தட்ட இதோடைய ரிலேட் தாங்க இந்த இது. இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வில்லிங் இருக்கணும். அதில் வந்து ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு மனசில் நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கணும். அந்த பொட்டன்சியல் அப்படின்றது இருக்கணும், நமக்கு அந்த தைரியம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை நினச்சி ஆசைப்படுறீங்களோ அந்த லைஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதோடைய மீனிங் தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெருசாக இருக்கணும், லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணணும், லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஹையர் ஸ்டேட்டஸ், இல்லைனா வந்து ஒரு லைஃப்பில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு 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 ஸ்ட்ராங்னஸ் அப்படின்றது உங்களுக்கு வேணும். அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கலாம், அதுக்குரிய ஒரு ஒர்க்காக இருக்கலாம், இல்லை சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட இது வந்து இதாகும். ஸோ உங்களுடைய சக்ஸஸ் உங்கள் கையில் தான் ஃபைனலாக வந்திருக்கிற பாயிண்ட் வந்து அதில் வந்து சில சேலஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து சில ஒரு உங்களுடைய ஒரு இது தான் வில்லிங் அப்படின்றது தான் இங்கே மெயினாக. ஸோ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு பலன் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெருசாக இந்த லைஃப் டைமில் உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.